வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா SQL ஜாயின் கிளாஸ். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. The SQL join class join two tables based on the common column and select the records that have matching the values in these columns. So இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஒரு டேபிள் வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ரெண்டு டேபிளுக்கும் காமனான காலம் இருக்கணும். அண்ட் நீங்க செலக்ட் பண்ண ரெக்கார்ட்ஸ் என்ன ஆகும், மேட்ச் ஆகணும். அந்த வேல்யூட மேட்ச் ஆனா மட்டும்தான் என்ன ஆகும், அந்த வேல்யூஸ் வந்து அந்த காலத்தோட மேட்ச் ஆனா மட்டும்தான் என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த டிஸ்பிளே ஆகும் என்ன ரெக்கார்ட் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கஸ்டமர் டேபிள் அண்ட் ஆர்டர் டேபிள் ரெண்டு டேபிள் எடுத்துட்டு எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். சோ இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா கஸ்டமர் ஐடியில நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் நேம் காலம்ஸ் கொடுத்திருக்கோம். சோ நீங்க அதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி பாத்துக்கோங்க என்னென்ன காலம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு. செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கஸ்டமர், அதே மாதிரி செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆர்டர். ஓகேவா, இதுல ரெண்டுலயுமே நம்மளுக்கு என்ன இருக்கு, கஸ்ட் ஐடி இருக்கு. அதுலயும் கஸ்ட் ஐடி இருக்கு, இதுலயும் கஸ்ட் ஐடி இருக்கு. இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப ஜாயின் பண்ண போறோம். அதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ட் கஸ்டமர் டாட் கஸ்டமர் ஐடி, கஸ்டமர்ஸ் ஃபர்ஸ்ட் நேம், ஆர்டர்ஸ் டாட் அமௌண்ட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் ஜாயின் ஆர்டர் ஆன் கஸ்டமர் டாட் கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு ஆர்டர் டாட் கஸ்டமர் ஐடி. சோ என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கோம் அப்படின்னா கஸ்டமரோட கஸ்ட் ஐடி ஈக்குவல் டு ஆர்டரோட கஸ்ட் ஐடி ரெண்டும் ஈக்குவலா இருந்தா என்ன பண்ண சொல்லியிருக்கோம், ஜாயின் பண்ண சொல்லியிருக்கோம். சோ அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் டைப் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கறதுனால ஆல்ரெடி நான் வந்து டைப் பண்ணி நோட் பேட்ல வச்சுட்டு அதை காப்பி பண்றேன். நீங்க வந்து டைப் பண்ணி பாருங்க, அப்பதான் ஏதாவது எரர் இருந்தா கூட உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ண ஈஸியா இருக்கும். சோ செலக்ட் கஸ்டமர் கஸ்ட் ஐடி கொடுத்திருக்கேன், அடுத்து கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்திருக்கோம், அடுத்தது ஆர்டர் டாட் அமௌண்ட் ஃப்ரம் கஸ்டமர் ஜாயின் ஆர்டர் ஆன் கஸ்டமர் டாட் கஸ்ட் ஐடி ஈக்குவல் டு ஆர்டர் டாட் கஸ்ட் ஐடி. சோ இது ரெண்டு ஈக்குவலா இருந்தாதான் என்ன ஆகும், ஜாயின் ஆகும். ஓகேவா, சோ நம்மளுக்கு வந்து கஸ்ட் ஐடி அங்க இருக்கிறது இங்க இருக்கிறதும் ஈக்குவலா இருக்கு, அதனால நம்மளுக்கு ஜாயின் ஆயிடுச்சு. சோ இதே மாதிரி என்ன பண்ணலாம், அலைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த SQL ஜாயின்ல என்ன இருக்குன்னா இன்னர் ஜாயின் இருக்கு, லெஃப்ட் ஜாயின் இருக்கு, ரைட் ஜாயின் இருக்கு. சோ SQL ஜாயின்ல அலைஸ் வச்சு எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது டேபிளுக்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அலைஸ் நேம் கொடுத்துக்கலாம். சோ அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா செலக்ட் சி டாட் கஸ்ட் ஐடி, அதாவது கஸ்டமருக்கு வந்து நான் சி அப்படிங்கிற ஒரு அலைஸ் நேம் கொடுத்திருக்கேன். அதே மாதிரி சி டாட் ஃபர்ஸ்ட் நேம், ஓ டாட் அமௌண்ட், ஆர்டருக்கு வந்து ஓ அப்படிங்கிற ஒரு அலைஸ் நேம், ஃப்ரம் கஸ்டமர் as சி ஜாயின் ஆர்டர் as ஓ ஆன் சி டாட் கஸ்ட் ஐடி ஈக்குவல் டு ஓ டாட் கஸ்ட் ஐடி. இப்படி கூட நம்ம கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது அலைஸ் நேம் டேபிளுக்கு கூட நம்ம கொடுத்து பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து நம்ம அலைஸ் நேம் அந்த காலம்க்கு கொடுத்து அலைஸ் நேம் வந்து பண்ணுவோம், இப்போ வந்து நம்ம டேபிள் கொடுத்து பண்றோம். அதுக்கப்புறம் வந்து இன்னர் ஜாயின், இன்னர் ஜாயின் எப்படி அப்படின்னு பார்ப்போம். சோ இன்னர் ஜாயின் அப்படிங்கிறது join the two tables based on the common column and select the records that have matching the values in these columns. அதுவுமே வந்து சேம் தான். சோ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா ஜாயின் கொடுக்கறோம் இல்லையா, அதுக்கு வந்து இங்க வந்து என்ன கொடுப்போம் சின்டாக்ஸ்னா இன்னர் ஜாயின் அப்படின்னு கொடுப்போம். இப்ப நம்ம வந்து select customers dot cust id, customers dot first name, orders dot amount from customers, inner join orders on customers dot cust id equal to orders dot cust id. இதான் நம்ம வந்து கொடுத்திருக்கோம்.
சோ என்ன ஆகும் நம்மளுக்கு ஜாயின் ஆயிடும். அதாவது கஸ்ட் ஐடி ஈக்குவல் டு ஆர்டர்ஸ் ஆஃப் கஸ்ட் ஐடி சேமா இருந்ததுன்னா மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகும், அது வந்து மேட்ச் ஆனதுன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், அந்த டேபிள் டிஸ்ப்ளே ஆகும். சோ இன்னர் ஜாயின் வித் வேர் கிளாஸ், இன்னர் ஜாயின் வந்து வேர் கிளாஸ்லயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பாத்தீங்கன்னா, வேர் கண்டிஷன் கொடுத்திருப்போம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னர் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம வேர் கண்டிஷன் கொடுப்போம். இப்ப பாருங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா, செலக்ட் கஸ்டமர்ஸ் அதே கொடுத்திருக்கேன். இதுல என்ன பண்ணிருக்கேன்னா, வேர் ஆர்டர் டாட் அமௌண்ட் கிரேட்டர் than ஈக்குவல் டு 500 அப்படின்னு கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ நம்மளுக்கு வந்து கிரேட்டரா இருக்கிறது வந்து 12,000 தான். சோ அந்த அமௌண்ட் மட்டும் வருது. இப்ப நம்ம லெஸ் தென் அப்படின்னு கொடுத்திருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் நம்மளுக்கு, இப்ப நான் இங்க வந்து லெஸ் தென் அப்படின்னு கொடுத்திருந்தேன்னா நம்மளுக்கு என்ன வரும் பாருங்க. சோ இப்ப லெஸ் தென் கொடுத்தா என்ன வரும், மீதி இருக்கிறது வரும். அதாவது 12,000 தவிர மீதி எல்லாமே வந்துரும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வேர் கிளாஸ்லயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டிஷன் கொடுத்தும் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுலயும் வந்து SQL-லயும் வந்து இன்னர் ஜாயின் வித் அலைஸ் கூட கொடுத்துக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான், ஜாயின் ப்ரொசீஜர் என்னவோ அதே தான் இதுக்கும். அதுக்கப்புறம் SQL-ல வந்து இன்னர் ஜாயின் வித் 3 டேபிள் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 3 டேபிள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இப்ப நம்ம வந்து அலைஸ் நேம் டேபிள் நேம் கொடுத்து 3 டேபிளை எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாருங்க. இப்ப நம்ம இதுல என்ன பண்ணிருக்கோம்னா, செலக்ட் சி கஸ்டமர் ஐடி, அதாவது கஸ்டமருக்கு வந்து சி கொடுத்திருக்கோம், ஆர்டருக்கு ஓ கொடுத்திருக்கோம், எஸ்ங்கிறது ஷிப்பிங் கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ கஸ்ட் ஐடி சி ஃபர்ஸ்ட் நேம், ஓ டாட் அமௌண்ட், எஸ் டாட் எஸ் ஐடி ஃப்ரம் கஸ்டமர் as சி, இன்னர் ஜாயின் ஆர்டர் as ஓ on c dot cust id equal to o dot cust id. அதுக்கப்புறம் ஒரு இன்னர் ஜாயின் கொடுத்திருக்கோம், 2 இன்னர் ஜாயின், 3 டேபிள் நம்ம வந்து ஆட் பண்றோம்ல, ஜாயின் பண்றோம்ல. ஃபர்ஸ்ட் டேபிள், அதுக்கப்புறம் ஒரு இன்னர் ஜாயின், அதுக்கப்புறம் ஆர்டர் டேபிள், அதுக்கப்புறம் ஒரு இன்னர் ஜாயின், அதுக்கப்புறம் வந்து ஷிப்பிங் டேபிள். ஓகேவா? சோ இப்ப நமக்கு வந்து கஸ்ட் ஐடி ஃபர்ஸ்ட் நேம் இது வந்து கஸ்டமர்ல இருக்கு, அமௌண்ட்ங்கிறது ஆர்டர்ல இருக்கு டேபிள்ல, எஸ்ஐடிங்கிறது ஷிப்பிங்ல இருக்கு. ஓகேவா? சோ 3 டேபிளையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் ஜாயின். So left join 2 tables based on the common column and select the records that have matching the values in these columns and remaining rows from the left table. ஓகேவா? சோ லெஃப்ட் ஜாயின்ங்கிறது லெஃப்ட் டேபிள் போய் ஜாயின் ஆகும். இப்ப நம்ம வந்து லெஃப்ட் ஜாயின், சோ இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, அதே சேம் டேபிள் தான் எடுத்திருக்கோம். இங்க வந்து முன்னாடி வந்து இன்னர் ஜாயின் கொடுத்தோம் இல்லையா, இங்க வந்து லெஃப்ட் ஜாயின். சோ இந்த லெஃப்ட் ஜாயின்ல வந்து நம்ம வேர் கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி நம்ம என்ன பண்ணோமோ அதேதான். சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேர் ஆர்டர்ஸ் அமௌண்ட் கிரேட்டர் than ஈக்குவல் டு 500 கொடுக்கலாம். சோ அதையும் பண்ணி பார்த்துருவோம். சோ நம்மளுக்கு என்ன வருது, ராபர்ட் 12,000 வருது. ஓகேவா? இது வந்து லெஃப்ட் ஜாயின். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம அலைஸ் பாத்துக்கலாம். அதே நம்ம முன்னாடி எப்படி பண்ணோமோ அதே மாதிரிதான் அலைஸ், டேபிளுக்கு அலைஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு பர்டிகுலரான காலத்துக்கு அலைஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ரைட் ஜாயின். சோ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, join the 2 tables based on the common column and select the record that have matching the values in these columns and remaining rows from the right table. ஓகேவா? சோ ரைட்ல போய் என்ன ஆகும், ஆட் ஆகும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். அதே சேம் தான், அதே வந்து நம்ம என்ன பண்றோம், இங்கேயும் வந்து என்ன கொடுத்துக்கிறோம் அப்படின்னா, லெஃப்ட்டுக்கு பதிலா ரைட் கொடுத்துருக்கேன். சோ இப்ப என்ன பண்ணுவோம், என்டர் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் நம்மளுக்கு. So here the SQL command, select the customer ID and the first name columns from the customers table and the amount column from the order table
And the result set will contain those rows where there is a match between the customer ID of the customer table and the customer ID of the order table, along with all the remaining rows from the order table. So மீதி இருக்கிற ரோல எதுல போய் ஸ்டோர் ஆயிரும்? ஆர்டர் டேபிள்ல ஸ்டோர் ஆயிரும். சோ நம்மளுக்கு வந்து அடுத்தது வந்து இதே வந்து ரைட் ஜாயின் வந்து வேர் கிளாத்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்டிஷன் சம் கண்டிஷன் கொடுத்து கிரேட்டர் than 500 less than 500 அப்படின்னு அமௌண்ட் நம்ம வந்து கண்டிஷன் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் ஜாயின்ல வந்து அலைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு டேபிளுக்கு நம்ம அலைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர்னா சி கொடுத்துக்கலாம், ஆர்டர்னா ஓ கொடுத்துக்கலாம், ஷிப்பிங்னா எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அந்த சி அந்த காலம் நேமை நம்ம வந்து கால் பண்ணணும். இப்ப கஸ்டமருக்கு சி கொடுத்தோம்னா சி டாட் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு நம்ம வந்து கால் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஜாயின் கிளாஸ். ஸோ ஜாயின்ல வந்து இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின் அண்ட் ரைட் ஜாயின். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து SQL கன்ஸ்ட்ரெயின் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.